ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் கடந்த 2 வாரங்களாக போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. 70 கிராமத்து மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மாநிலத்திலிருந்து பல்வேறு தரப்பினரும் அங்கு குழுமியிருக்கிறார்கள். இந்த வேளையில் சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நெடுவாசல் மக்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமா பத்மபிரியா, அதாவது நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி அதை எடுப்பதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் சொன்னது போல 2 வார காலத்திற்கு மேலாக அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதுமாக கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய அந்த சட்டக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கினர். அவர்கள் சாலையில் வந்துவிட வேண்டாம் என்று காவல்துறையினர் அவர்களை கேட்டுக்கொண்டதை அடுத்து வளாகத்திற்குள்ளாகவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் அந்த திட்டத்திற்கு எதிராகவும் தங்களது குரல்களை பதிவு செய்தனர். அதை அடுத்தபடியாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திற்கு சாலையில் இறங்கி செல்ல வேண்டாம் என்று மீண்டும் அவர்களை கேட்டுக்கொண்டதால் மாணவர்கள் உள்ளே இருந்து அவர்களது எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டமானது முழுமையாக இருப்பதால் அதை முழுமையாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அதற்கு அழுத்தம் கொடுக்க வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே நேற்றைய தினமானது முதலமைச்சர் இது தொடர்பாக பிரதமரிடையே எடுத்துரைத்திருக்கிறார். ஆகவே இந்த திட்டத்திற்கு நிச்சயமாக இந்த திட்டம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அரசு இதில் உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதே அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. சுபாஷ், இந்த போராட்டம் எத்தனை மணி நேரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு இந்த போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? மேலும் மாணவர்களின் அமைப்புகள் தரப்பில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் திட்டம் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரியிலும் இது போன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக அதன்படியாகத்தான் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்னையில் துவக்கி இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த காவல்துறையினர் மற்றும் இவர்கள் அமைப்பு எதுவும் சாராமல் மாணவர்களாக ஒன்று திரண்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த போராட்டம் தற்போது இன்னும் சிறு நிமிடங்களில் முடிவதற்கான தருவாயில் தான் இருக்கிறது. அது முடிந்த பிறகாக உடனடியாக மாணவர்கள் அங்கு இருந்து கிளம்பி செல்வார்கள். வேண்டுமென்றால் இந்த தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இதை எடுத்து செல்வது மேலும் சில மாணவ அமைப்புகளுடன் தாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை அறிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டீர்கள், தற்போது எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தான் இவர்கள் அவர்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இந்த சுமாராக 1 மணி நேரம் முன்பாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்களுக்குள்ளாக ஆலோசித்து தற்போது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர, அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு அவர்கள் கலந்து செல்வதற்கான முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதன் பின்னராக மேலும் சில கல்லூரிகளுடன் சேர்ந்தோ அல்லது மாணவர்கள் அமைப்புகளுடன் சேர்ந்தோ தங்களது போராட்டத்தை எடுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபாஷ், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான மக்களின் போராட்டத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது ஆதரவை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வேளையில் மாணவர்களும் எதிர்ப்பை தெரிவிக்கும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.